வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நடிகை சரோஜா தேவியை பற்றி இன்னொரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா முக்தா சீனிவாசன் அவர்களுடைய மைந்தன், என் தந்தைக்கு நிகரான திரு முக்தா ரவி அவர்கள் என்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முக்தா பிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் நம்ம தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு நிறுவனம். ஏவிஎம், ஜெமினி, மாடர்ன் தியேட்டர்ஸ், பக்ஷிராஜா கம்பெனிஸ் அப்படின்னு பல கம்பெனிகள் இருக்கு இல்லையா? அது மாதிரி நமக்கு தேவர் பிலிம்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் எப்படி தமிழ் திரையுலகை முன்னின்று செல்வதற்கு காரணமாக அமைந்த நிறுவனங்களோ அது மாதிரி முக்தா பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான அடையாளம். முக்தா பிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தொடங்கி 65 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 60ஆம் ஆண்டு கூட மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. 1960வது வருஷத்துல தான் முக்தா பிலிம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை தொடங்குறாங்க. முக்தா ராமசாமி அவர்களும் அவருடைய சகோதரரான முக்தா சீனிவாசன் அவர்களும். தயாரிப்பாளராக முக்தா ராமசாமி இருப்பார், இயக்குனராக முக்தா வி சீனிவாசன் ஐயா இருப்பார். இவங்க இதுக்கு முன்னாடியே முக்தா சீனிவாசன் அவர்கள் அவருடைய திரையுலக பயணம்ங்கிறது கிட்டத்தட்ட மிக நீண்ட பயணங்கள் கொண்டது. அவர் 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 வீணை பாலச்சந்தர் கிட்ட நம்ம அந்த படம்லாம் இருக்க அந்த நாள் மாதிரியான படங்கள் எல்லாம் பணியாற்றியவர், உதவி இயக்குனராக பணியாற்றியவர். சரி, எத்தனையோ வேலைகள் எல்லாம் பார்த்துவிட்டு, எத்தனையோ மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வேலை பார்த்துவிட்டு, உதவி இயக்குனராக எல்லாம் பணியாற்றிவிட்டு அவர் படத்தை எடுக்கவர், முதலாளி மாதிரியான படங்கள் எடுக்க வரார். கம்யூனிச சித்தாந்தங்கள், கம்யூனிச சிந்தனைகள், சோசியலிச சிந்தனைகள் கொண்ட முக்தா சீனிவாசன் அவர்களுடைய முதல் படமே டைரக்ட் பண்ணின படமே படம் பேரு முதலாளி. அப்படி போட்டு அப்படி கொக்கி போட்டதுதான். அதே போல 1960ஆம் ஆண்டு அவர் முக்தா பிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கும் போது சரோஜா தேவியை நாயகியாக புக் செய்கிறார்கள். ஹீரோயின் சரோஜா தேவி, ஹீரோ நாகேஸ்வர ராவ், மிக பெரிய ஜாம்பவான், தெலுங்கு திரையுலகின் மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு நம்ம நாகேஸ்வர ராவ்னு சொல்லும் போதே இன்னைக்கு எல்லாம் நாகார்ஜுனாவில இருந்து வரிசையா எல்லாருமே ஞாபகத்துக்கு வந்துருவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான நடிகர் தான் நாகேஸ்வரன். அவர் அந்த படத்துல நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் வந்துருச்சு. சரோஜா தேவி ஹீரோயின், நாகேஸ்வர ராவ் ஹீரோ, முக்தா சீனிவாசன் டைரக்ஷன், முக்தா ராமசாமி தயாரிப்புன்னு பேப்பர்ல விளம்பரம்லாம் போட்டாச்சு. ஆனால் படப்பிடிப்புக்கு செல்லும் போது முக்தா சீனிவாசனுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், ஒரு தடுமாற்றம். என்ன அப்படின்னா, நாகேஸ்வர ராவ் தெலுங்கு திரையுலகில் அடுத்தடுத்து படங்கள் அப்படின்னு பிஸியா இருக்கிறதுனால உங்க படத்துல நாகேஸ்வர ராவ் நடிக்க முடியாது, நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதை ரெடி, வசன ரெடி, மற்ற துணை நடிகர்கள் ரெடி, மற்ற கதாபாத்திரங்களுக்கு உண்டான நாயகர்கள் நாயகிகள் எல்லாரும் ரெடி, மியூசிக் யாரு, பாடல் யாரு, கம்போசிங் எல்லாமே பக்காவா ரெடியாகி போய் படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம்னு இருந்த சமயத்துல நாகேஸ்வர ராவ் இப்படி சொல்ல அதிர்ச்சி. படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா ஹீரோ மட்டும் இப்ப தடக்குன்னு பின்வாங்கிட்டார் நாகேஸ்வர ராவ். என்ன செய்யறது அப்படின்னு தவிக்கிற அந்த தருணத்துல சரோஜா தேவி அவர்கள் முக்தா சீனிவாசன் கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் ஷூட்டிங் நீங்க சொன்னது போல இந்த தேதியில இருந்தா அப்படின்னு. இல்லம்மா, என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு முக்தா சீனிவாசன் அவர்கள் சொல்றாரு. என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க சரோஜா தேவி. இந்த மாதிரி நாகேஸ்வர ராவ் பிஸி ஆயிட்டாராம், வரிசையா படங்கள்லாம் வந்துருச்சான், தெலுங்குல மார்க்கெட்டு பயங்கரமா தூக்கிட்டு போகுது, அதனால இப்போதைக்கு தமிழ்ல நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்ன செய்யறது சார்? ஐயோ, அந்த சமயத்தில் நம்ம படப்பிடிப்பை ஆரம்பிச்சாகணும், ஆரம்பிக்கலைனாக்கா நிறைய நஷ்டங்களை நாம் சந்திச்சாகணும்.
படம் எடுத்து வெளியாகி தோல்வியடைந்து வர நஷ்டம்ங்கிறது ஒரு பக்கம், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா படம் எடுக்காமலேயே நஷ்டம். படத்துக்கு எல்லா பணிகளும் தொடங்கி அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடை வரும்போது அது எவ்வளவு நஷ்டம்ங்கிறத சினிமாக்காரர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அதுதான் என்னன்னு தெரியல அப்படின்ன உடனே இந்த கதைக்கு நீங்க சொல்லும் போதே எனக்கு வந்து இவங்கெல்லாம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கூட எனக்கு தோணுச்சு, சும்மா தோணுச்சு எனக்கு. அது மாதிரி நான் கேட்டாக்க பரவாயில்லையா, நான் கேட்டு பார்க்கட்டுமா யாரையாவது? இங்கே யாரை வேணாலும் கேளுங்கம்மா, தாராளமாக கேளுங்க, உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எனக்கு அந்த உதவியை செஞ்சீங்கன்னாக்கா பரவாயில்ல, நான் கேட்காமலேயே அந்த உதவியை நீங்கள் செய்கிறீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு. சார் நன்றிலாம் சொல்லாதீங்க, நான் முதல்ல கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா தேவி அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்களை நீங்கள் நடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஏங்க முக்தா சீனிவாசன் எவ்வளோ பெரிய மனிதருங்க, எவ்வளவு அற்புதமான நல்ல மனிதம், மனம் கொண்டவர். அவர் படத்தில் என்ன இது நான் நடிக்காமல் இருப்பேன் நான், அதுவும் அவருக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் போது கண்டிப்பாக நான் நடிச்சு தரேன், நானே வரேன் அப்படின்னு சொல்லி முக்தா சீனிவாசன் அவர்களை சந்திப்பதற்கு, முக்தா ராமசாமி அவர்களை சந்திப்பதற்கு நேராக ஜெமினி கணேசன் காரில் வந்துட்டார். சரோஜாதேவி அம்மா, சரோஜாதேவி இது மாதிரி சொன்னால் கண்டிப்பாக நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு சம்மதிச்சார். கதையினர் உங்களுடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எதுவுமே சொல்ல வேணாம், நான் நடித்து கொடுக்குறேன். சம்பளம் முக்தா ஃபிலிம்ஸு எப்படி கரெக்டாக யார் யாருக்கு எந்தெந்த சம்பளத்தை கொடுக்கணுமோ, அது ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு லைட்மேனாக இருந்தாலும் சரி, கரெக்டாக சம்பளம் கொடுக்கறதுல முக்தா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எப்படியான பேர் வாங்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய இதற்கு முன்னாடி இருக்கிற பல படங்களில் நீங்கள் டைரக்டராக ஒர்க் பண்ணின காலத்திலேயே நான் எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களே இன்னைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது அப்போ இன்னும் திறம்பட அப்படி கரெக்டாக சம்பளம் கொடுப்பீங்கலாம் எனக்கு தெரியும். நீங்கள் சம்பளம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, இப்படி ஒரு விஷயம் முக்தா சீனிவாசன் ஐயாவுக்கு ஏற்படக்கூடாது, ராமசாமிக்கு இப்படி ஒரு விஷயம் ஏற்படக்கூடாது, நான் நடிக்கிறேன், நீங்கள் என்ன தந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சரோஜாதேவி சொல்ல ஜெமினி கணேசன் நடித்து கொடுத்தார். அந்த படம் அன்னைக்கு வெளியாவதற்கே, படம் எடுப்பதற்கே சரோஜாதேவி தான் ஆரம்ப கட்டத்திலே காரணமாக இருந்திருக்கார். தன்னுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சி காலத்திலேயே முக்தா சீனிவாசனுக்கு அவர் இப்படி ஒரு உதவியை சரோஜாதேவி அம்மா செய்தார். அன்னைக்கு இதெல்லாம் நடக்கல அப்படின்னா ஒருவேளை முக்தா பிலிம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியவே ஏன் தொடங்கணும், பேசாம அப்படியே இருந்துடலாமோன்னு கூட முக்தா பிலிம்ஸ் சீனிவாசனும் ராமசாமியும் நினைச்சிருக்கலாம் அப்படின்னு அவருடைய மகன் சொல்றார். அதற்கு பிறகு அவங்க எடுத்த முக்தா பிலிம்ஸ் எடுத்த எத்தனையோ படங்கள் மினிமம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு மேக்சிமம் வெற்றியை தந்த படங்கள்ங்கிறது நமக்கு தெரியும். ரஜினிக்கு பொல்லாதவன், கமலுக்கு சிம்லா ஸ்பெஷல், சிவாஜி சாரை வைத்து ஏகப்பட்ட படங்கள், தவப்புதல்வன் மாதிரியான படங்கள். முக்தா பிலிம்ஸ் தான் நாயகன் படத்தை எடுத்தது. அப்புறம் எஸ்.வி. சேகரையும் பாண்டியராஜனையும் வச்சு கதாநாயகன், வாய்க்கொழுப்பு அப்படிலாம் படம் எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் 65 ஆண்டுகள் ஆயிருக்கு. 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1960ஆம் ஆண்டில் முக்தா பிலிம்ஸ் தயாரிப்பின் முதல் படம், முதல் அந்த பிள்ளையார் சுழி, அதற்கு ஏற்பட்ட அந்த தடை, நாகேஸ்வர ராவ் நடிக்க மாட்டேன், எனக்கு தமிழ் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு வேண்டாம், தெலுங்கு தான் எனக்கு வேணும்னு உறுதியாக இருந்தார். அந்த சமயத்தில் சரோஜாதேவி அவர்கள் ஜெமினி கணேசன்கிட்ட சொல்லி நடிக்க வைத்தார். அந்த படம் தான் பனித்திரை. அந்த படத்துக்கு ஒரு தடை இல்லை, ஒரு பனித்திரையாக இருந்தது. அது சரோஜாதேவி அவர்களால் அந்த பனித்திரை விளக்கியப்பட்டது, அந்த பனித்திரை உடைக்கப்பட்டது, படமாக அது வெளிவந்து சக்கை போடு போட்டது. அதை அடுத்து தொடர்ந்து எத்தனையோ படங்கள் முக்தா பிலிம்ஸ் தயாரித்தது. சரோஜாதேவியினுடைய மறைவுக்கு பிறகு முக்தா ரவி அவர்கள், முக்தா சீனிவாசன் அவர்களுடைய மகன் முக்தா ரவி சார் அவர்கள் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். சரோஜாதேவி அம்மாவுடைய மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். பனித்திரை படம் பார்த்துருந்தீங்களா? பார்த்தீங்கன்னா அதன் பற்றியோ அல்லது சரோஜாதேவி அவர்கள் நடித்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்கிறத பற்றியும்
கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.